ஹாய் மக்களே! சண்டே விலாக்ல நான் சொன்ன மாதிரி, இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது கொலுசு வாங்குறதுக்காக. ஏன் நம்ம கோல்டெல்லாம் சென்னையில வாங்கிட்டு வெள்ளிய மட்டும் வந்து ஊர்ல வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்குற வெள்ளிக்கும், சென்னையில வாங்குற வெள்ளிக்கும் நெறைய டிஃப்ரென்ஸ் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப வருஷமாவே. இங்கே வாங்கக்கூடிய வெள்ளி அவ்வளோ சீக்கிரத்தில கருக்கறதும் கிடையாது. அதே மாதிரி உடையிறதோ, பிரேக்கேஜ் ஆகுறதோ எதுவுமே கிடையாது. அதனால எனக்கு இந்த வெள்ளியோட குவாலிட்டி எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கடையில ரொம்பவே பிடிக்கும். அது எந்த கடைங்கிறது இந்த வீடியோல நான் சொல்றேன். இப்போ நாங்க அந்த கடைக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். பாப்பாவோட கொலுசும், என்னோட கொலுசும் 2மே வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து பத்தாம போயிடுச்சு. என்னோடது வந்து திருவாணி தேஞ்சு போச்சு. ஸோ வந்து ஏதாவது ஒரு கொலுச வந்து போட்டுட்டு நாங்க 2 பேரும் கொலுசு வாங்கிக்கலாம் அப்படின்ற பிளான்ல தான் இப்போ நாங்க போயிட்டுருக்கோம். இந்த ஷாப் எங்க ஊர்லேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் அவேல இருக்கு. ஒரு வழியா நம்ம கடைக்கு வந்தாச்சு. என்னென்ன டிசைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க என்னங்கிறத பார்ப்போம். ஆ நானும் பாப்பாவும் ஏற்கனவே வச்சுருந்த கொலுசு பார்த்திங்கன்னா, ரொம்ப ப்ராடா பட்டையா இருந்துச்சு. அதனால வந்து அந்த மாதிரி போட்டு போட்டு எங்களுக்கு போர் அடிச்சிட்டதுனால, நாங்க எடுத்த உடனேயுமே அவங்ககிட்ட ரொம்ப தின்னா டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி, ஆஃபீஸுக்கு போட்டு போற மாரி கொஞ்சம் சிம்பிளா காட்டுங்க அப்படின்னு சொன்னதுனால, அவங்க காமிச்ச எல்லா டிசைனுமே அந்த மாரி தான் காமிச்சாங்க. ஒன்னொன்னா எடுத்து நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளுடைய வளையல் வாங்கின வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நெறைய பேர் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்ட கொடுத்துருந்தீங்க. நான் பார்த்தேன். நெறைய பேரோட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளேவும் பண்ணியிருந்தேன். அதில ஃப்ரீக்வெண்ட்டா கேட்ட கொஷின்ஸ் வந்து அந்த ப்ளூ டேக் டீட்டெயில் அண்ட் அதுக்கப்புறம் சிட் ஸ்கீமை பற்றி கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக சொல்லுங்கள் 2026ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே. இப்போ அவங்க ஒரு ஒரு டிசைனா காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம வந்து ஒன்னொன்னா வந்து ட்ரையல் பண்ண இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவங்க காமிச்ச எல்லா கொலுசுமே பார்த்தீங்கன்னாக்கா, மேக்ஸிமம் 50 கிராம்ஸுக்குள்ளே இருந்துச்சு. அதாவது மேக்ஸிமமே 50 கிராம்ஸ் தான் காமிச்சாங்க. அதுக்குள்ளேயே காமிச்சாங்க. லைக் 36, 40 கிராம்ஸ் அந்த மாதிரி காமிச்சாங்க. டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெள்ளிய பொறுத்தவரைக்கும் எப்பவுமே நீங்க வாங்கும்போது இருக்கிறத விட, போடும்போது அத நம்ம போட்டுட்டு வேற எதனா நியூவா ஒரு திங்ஸ் வாங்கும்போது, அதுலேருந்து 30% 40% கழிச்சிடுவாங்க. ஸோ எப்பவுமே நீங்க வெள்ளி வந்து ரீப்ளேஸ் பண்றீங்கன்னா, எந்த கடையில வாங்குனீங்களோ, அதே கடையில போய் அந்த கொலுசோ இல்ல எந்த வெள்ளி பொருளோ அதே குடுத்துட்டு வாங்கும்போது, இன்னும் கொஞ்சம் ஒரு 5-10% நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும். வெள்ளிய ஒரு கடையில வாங்கி இன்னொரு கடையில போடாதீங்க. அது ரொம்பவே நஷ்டமாகும். நான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக என்னோட பழைய கொலுசு கொண்டு வந்திருக்கோம். அது வந்து 3 செட் ஆஃப் கொலுசு நாங்க கொண்டு வந்திருக்கோம். 3மே பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸு. ஸோ எது போட்டா எனக்கு ஒரு கொஞ்சம் நல்லாவே பெனிஃபிட் கிடைக்குமோ, அந்த பேர மட்டும் போட்டுட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலான்ற ஐடியால இப்போ நாங்க வந்திருக்கோம். ஸோ இப்போ இத ஃபர்ஸ்ட்டு டிசைன் காமிச்சிருக்காங்க. நான் கேட்டது எல்லாமே வந்து ஒரே ஒரு 3 முத்து இருக்க மாரி காட்டுங்க. ஏன்னா, ஆஃபீஸில வந்து ரொம்ப சவுண்டு கேட்கும் ஆல்ரெடி. எல்லாரும் யாருமே கொலுசு போடுறதில்ல. நம்ம மட்டும் போட்டா தனியா தெரிவோம். ஸோ சவுண்ட் இல்லாம ரொம்ப மினிமம் சவுண்டில கேட்டதுனால, அவங்க வந்து இந்த மாதிரி காமிச்சாங்க. ஒரு டம்மி இது இருக்கும் பார்த்தீங்களா? முத்து இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி டிசைன் இது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. நடுவுல உள்ள அந்த முத்துலேருந்து சவுண்டே வராது. 3 முத்துலேருந்து மட்டும் தான் சவுண்ட் வரும். அந்த மாரி டிசைன். எனக்கு இந்த டிசைன் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க டிசைன் ரொம்ப புடிச்சுச்சு. ஆனா, என் ஹஸ்பண்ட் ஏனோ அது வேணான்னு சொன்னாங்க. ஏன்னா, அது ரொம்ப மெல்லிசா இருந்துச்சு அந்த இது. எப்போ வேணா அது அறுந்துரும் டெய்லி யூஸ்க்கு போடும்போது அப்படின்றதுக்காக வேணான்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபைனலா நான் செலக்ட் பண்ணி வச்ச டிசைன்ல இந்த டிசைனும் இருந்துச்சு. ஆனா, நாங்க அத எடுக்கவே இல்ல. வச்சுட்டு வந்துட்டோம். இந்த வீடியோட கடைசியில நாங்க எந்த டிசைன் வாங்குனோன்றத காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு செட் ஆஃப் டிசைன்ஸ் நாங்க பார்த்தது வந்து திருகாணி இல்லாம ஹூக் டைப்ல வரக்கூடிய பேட்டர்ன்ஸ் தான். சரி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செட் ஆச்சுன்னா பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம திருகாணிக்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த டிசைன்ஸ் நாங்க செக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதுவுமே வந்து ஒரு பால்ஸ் மட்டும் வரக்கூடிய ஒரு டிசைன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து டம்மி முத்து சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன். நடுவுல வந்து ஒரு சின்ன எனாமல் டிசைன் இருந்துச்சு. எவ்வளோ தெளிவா இருக்க ஆளுங்களும் நகை கடைக்கு போனாங்கன்னா, ரொம்பவே கன்ஃப்யூஸ் ஆயிருவாங்க. எந்த டிசைன் எடுக்கிறதுன்னு. அவ்வளோ டிசைன்ஸ் கொட்டி கிடக்கும். ஆனா, நமக்கு எல்லாமே நல்லா இருக்க மாரி இருக்கும். எது எடுக்கிறதுன்னு தெரியாது. ஒரு கன்ஃப்யூஷனோடயே இருப்போம். ஸோ, அது மாரி தான் எனக்கும் இருந்துச்சு. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் இது வந்து ரொம்ப காப்பு மாதிரி வந்து ஒரு ஸ்டிஃப்பா இருந்துச்சு. இது என்னைக்கு தளரும்னு தெரியாது. அதனால வந்து அத நான் வாங்கல. நெக்ஸ்ட் வந்து என்னோடது செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. பாப்பாவுக்கு வந்து செலக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பாப்பாவுக்கு செலக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே நாங்க சொல்லிட்டோம். அவளுக்கு வந்து ஹூக் டைப் வேண்டாம். திருகாணியே குடுத்துருங்கன்னு. ஏன்னா, அவங்க வந்து லீவ்ல மட்டும் தான் வந்து கொலுசு போட்டுக்குவாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது நாட் அலோவ்டு. அப்ப நம்ம ஒரு ஒரு வாட்டியும் அத ஓப்பன் பண்ணி பண்ணும்போது, அது வந்து உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால திருகாணி பேட்டர்ன் தான் எப்பவுமே அவளுக்கு பெஸ்ட்டு. நம்ம வந்து கட்டிங் பிளேயர வச்சு நம்ம நல்லா டைட்டாவும் வந்து முறுக்கி விட்டுறலாம். அதனால வந்து திருகாணி பேட்டர்னே வந்து காட்ட சொல்லியிருந்தோம். அவளோட டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. அவளோட காலுக்கு. எங்க எது எடுக்கிறதுன்னு பெரிய கன்ஃப்யூஷனாவே இருந்துச்சு. முன்னாடி அவ வச்சிருந்த டிசைனே இத விட நல்ல ப்ராடான பட்டை. அதனால வந்து நாங்க கொஞ்சம் சின்ன சைஸ் வாங்க ட்ரை பண்ணோம்.
நம்மளோட கொலுசு பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அவரு கொடுக்கும்போது என் ஹஸ்பண்ட் சரியாவே வீடியோல கவர் பண்ணிக்கல. அதனால அவர் வந்து திருப்பி எடுத்துக்கோங்க கிளியரா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி குடுத்தாரு. இந்த கடைக்கு நாங்க ரெகுலர் கஸ்டமர்ங்கிறதுனால, அவரு வந்து நம்மகிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. உங்க சப்ஸ்கிரைபர் கிட்ட சொல்லுங்க, குழந்தைங்களுக்கு எந்த காரணத்த கொண்டும் ஜங்க் ஃபுட் குடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு என்னோட சார்பா இந்த பாயிண்ட்ட ஆட் பண்ணிடுங்கன்னு சொன்னாரு. ஸோ நான் ஆட் பண்ணிட்டேன். அவரும் இந்த வீடியோவ பார்ப்பாரு. ஓகே ஃபைன். ஒரு வழியா நம்ம வாங்கிட்டு வெளிய வந்தாச்சு. வெளிய வந்த உடனே என்னோட பொண்ணு என் ஹஸ்பண்ட் கிட்ட இப்பவே கொலுசு போட்டாகணும், போட்டு விடுங்க எனக்குன்ட்டு ஒரே அடம். சரி நான் அங்கேயே என் ஹஸ்பண்ட் உட்கார வச்சு போட சொன்னாங்க. அவங்க வீடியோ கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நாங்க அங்கேயே போட்டுறோம். இந்த வீடியோவ பார்த்துட்ருக்க எல்லாருமே மந்த்லி ஏதாவது ஒரு குட்டி பொருள் வாங்குங்க. அது தங்கமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. வெள்ளியா கூட இருக்கலாம். ஏன்னா வெள்ளி வந்து ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி ரொம்ப வேகமா வந்து ரேட் ஏறிக்கிட்டு இருக்கு நமக்கு தெரியாமலே. ஸோ வந்து நெறையா காசு இருக்கிறவங்க வெள்ளி பாரா வாங்கி ஸ்டாக் பண்ணுங்க. இல்லைனாக்கா அட்லீஸ்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி பொருளாவது வாங்கி வைங்க. கண்டிப்பாக வாங்குங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு ஹேபிட் ஆயிடும். எப்படி நான் சொல்கிறேன்னா, கடைசியாக ஒரு 10, 15 இயர்ஸாக நான் வெறும் சிட் ஸ்கீம் மட்டுமே போட்டு என்னோடய ஜுவல்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன். என்னோடய கல்யாணத்துக்கான ஜுவல்ஸ் எல்லாமே கூட நானாகவே சிட் ஸ்கீம் போட்டு நானாகவே வாங்கினது தான் நிறைய அதிகமாக இருக்குது. ஸோ அது எங்களுக்கு வருஷம் வருஷம் ஒரு பழக்கமாயிடுச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு சிட் ஸ்கீம் வந்து நான் ஜாய்-ஆலுகாஸில் போட்டிருந்தேன். 2500க்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நாங்கள் இந்த வருஷம் போட்டிருக்க சிட் ஸ்கீம் வந்து 26,000. அப்போ பாருங்கள் எங்கேருந்து எங்கே போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்து சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள், போடுங்க, சேவ் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வளையல் வாங்கின வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதில் கேட்டிருந்த எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ண போகிறேன். அண்ட் 2026ல் சிட் ஸ்கீமில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. அதை பற்றி ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுதான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக இருக்க போகுது. ஓகே, இந்த டிசைன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டிசைன் தான் வந்து நான் ஃபைனலாக வாங்கின டிசைன். நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்தது இது. ஸோ டம்மி முத்து வச்சது காமிச்சேன் இல்லையா? ஃபஸ்ட் அங்கே கடையில் இருக்கும்போது அதை தான் வந்து நான் ஃபைனலாக செலக்ட் பண்ணி வீட்டுக்கு வந்தேன். அண்டு இந்த 2 கொலுசுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராம்ஸ்னு, என்னோடது 36 கிராம்ஸ், பாப்பாவோட கொலுசு 40 கிராம்ஸ் வந்துச்சு. இது ரெண்டுமே சேர்த்து எங்களுக்கு 24,000 வந்துச்சு. ஸோ நாங்கள் ஏற்கனவே பழசு வந்து எங்களுக்கு 20,000க்கு எடுத்துருந்தாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டில் நாங்கள் 3,500 மட்டும் பே பண்ணிவிட்டு வந்துட்டோம். வெள்ளி நாங்கள் போட்டது வந்து அன்றைக்கி ரேட்டுக்கு என்ன இருந்துச்சோ அதையவே வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஜுவல்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் வந்து என்ன வாங்குனீங்க, எங்கே வாங்குனீங்கன்றதை சொல்லுங்கள். அன்டில் தென் பை பை. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.